உலகத்தில் பேசிய இந்த ஒரு வார்த்தை ஐன் அல்லாஹ், எனது எஜமானன் இங்கு இல்லை, ஆனால் அல்லாஹ் இங்கு இருக்கிறான், அவன் எங்கே என்று நீ கேட்ட அந்த வார்த்தை இந்த உலகத்திலே உன்னை காப்பாற்றி இருக்கிறது. நீ அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாய். இதே வார்த்தை உன்னை நிலையா நிரந்தரமான அந்த மறுமையிலும் காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன். உலகத்தில் நீ விடுதலையாவதற்கு காரணமாக அமைந்த இந்த ஒரு வார்த்தை மறுமையிலும் நீ சுவனம் செல்வதற்கு, நரக விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இத்தகைய மனிதர்கள் தான் இன்றைய உலகத்துக்கு தேவை. நாகரீகம் என்ற பெயரில், பண்பாடு என்ற பெயரில் அராஜகத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மோசடியிலும் ஏமாற்று வேலைகளிலும் ஈடுபடுகிற உலகத்திலே பண்பாடும் நம்பிக்கையும் நாணயமும் நேர்மையும் தூய்மையும் கொண்ட ஒரு சமூகத்தை இந்த தீனுக்கூடாக மாத்திரமே உருவாக்க முடியும். சகோதரர்களே, எந்த ஒரு கல்வி திட்டத்துக்கூடாகவும் கல்விக் கொள்கை கூடாகவும் பயிற்றுவிப்புக்கூடாகவும் நாம் எதிர்பார்க்கிற ஒரு நாகரீகமான சமூகத்தை, பண்பாடான ஒரு சமூகத்தை, ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது என்பதை நாம் உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது குழந்தைகளுடைய மிக முக்கியமான பகுதிக்கு, பேச்சின் முக்கியமான பகுதிக்கு இப்போதுதான் நான் வர பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது குழந்தைகளுடைய ஒவ்வொரு ஸ்டேஜையும், அவர்களுடைய வளர்ச்சி கட்டத்தின் ஒவ்வொரு பருவத்தையும் மிக துல்லியமாக நாம் அவதானிக்க வேண்டும். 2 வயது வரை உள்ள காலம் ஒரு குறிப்பிட்ட பருவம். 2 முதல் 7 வயது வரை உள்ள காலம் இன்னொரு முக்கியமான கட்டம். 7 வயது முதல் பருவ வயது வரை உள்ள காலம் மட்டுமோர் கட்டம். இவை அனைத்திலும் மிக முக்கியமான கட்டம் பருவ வயதை தொடர்ந்து வருகின்ற டீனேஜ் என்று நாம் வழங்குகின்ற அந்த கட்டிளம் பருவம் மிக முக்கியமான கட்டம். குழந்தை வளர்ப்பு என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அந்த பெற்ற குழந்தையை வளர்ப்பது, தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்ப்பது, உணவு கொடுப்பது, அலங்காரமான உடைகளை அணிவிப்பது, பெண் குழந்தையாக இருந்தால் வகை வகையான ஆடைகளை அணிவித்து நகைகளை போட்டு ரசிப்பது, பார்ப்பது. கேட்டா குழந்தை வளர்க்கிறோம். என்ன செய்றீங்க? புள்ள வளர்க்கிறோம். உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும், குழந்தையை முடியுமானவரை கொழுக்க வைத்து பார்ப்பதும், அதை புகைப்படம் எடுத்து பார்ப்பதும். பாருங்க, 2 வயசுல இந்த குழந்தையோட சைஸ் மெலிஞ்சு போனா. டாக்டரை கொண்டு போய் காட்டு, ஏதாவது டொனிக் இல்லையா டாக்டர், ஏதாவது சிறப்பு ஏதாவது தாங்க. குழந்தை நல்லா கொழுத்து இருக்கணும். இதத்தான் குழந்தை வளர்ப்புன்னு சொல்றோம். குழந்தைய வளர்க்கிறது. எதை வளர்க்கிறது? உடம்ப வளர்க்கிறது. உள்ளத்தை அல்ல, ஆன்மாவை அல்ல, அறிவை அல்ல, மூளை அல்ல, வெறும் இந்த உடம்பை வளர்ப்பதைத்தான் குழந்தை வளர்ப்பு நான் நினைக்கிறோம். அதிலும் வினோதமான நிலைப்பாடு என்னென்றால் 15 வயது வரையும் தான் குழந்தை, அதுவரை தான் வளர்க்கிறது. அதுக்கு பிறகு அவர் சுதந்திரமான ஆண், சுதந்திரமான பெண். அதுவும் இந்த மேற்குலக சீரழிந்த கலாச்சாரம் நமக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆழமான மனப்பதிவு என்ன? பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் சுதந்திரமான ஆள். தட்டி கேட்க கூடாது, ஆணோ பெண்ணோ. தட்டி கேட்பது அடிப்படை மனித உரிமையில் கை வைப்பது, சைல்ட் அபியூஸ். குழந்தைகளுக்குள்ள உரிமைகளை மறுத்து துஷ்பிரயோகம் செய்வது. பாடசாலையிலும் சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். இருக்கவே இருக்கு தொலைபேசி இலக்கம். அடித்தால் முடிச்சு. ஹஜரத் மாறு சில நாடுகளுக்கு போனா நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. உருக்கி பார்த்தாலும் பிரச்சனை, அடிப்பேன்னு சொன்னாலும் பிரச்சனை. லண்டனிலே இந்தியாவிலிருந்து சென்ற சில ஹஜரத் மாற கதையை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா கண்ணீர் வடிப்பீங்க. வளமை போல அவங்க தடி எடுக்க போய் பயங்கர பிரச்சனையில மாட்டிக்கொள்ற நிலை அவங்களுக்கு அங்க உருவாகுது. என்னடா, குழந்தை உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுது, எனக்கு இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக குழந்தை வளர்ப்பை நாம் 10-12 வயதோடு முடித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற, இஸ்லாத்தின் தூணாக மதிக்கப்படுகிற தொழுகையின் போது கூட அந்த குழந்தைகளுடைய சேட்டைகளை சகித்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு குழந்தைகள் மீது அன்பு காட்டினார்கள். குழந்தைக்கு உங்களோட உணவும் உடையும் அல்ல முக்கியம், உங்களோட வீடும் வாசலும் உங்களோட வாகனமும் அல்ல குழந்தைகளுக்கு சின்ன பிராயத்தில் முக்கியம். நீங்க நல்லா அடிச்சு அடிச்சு சாப்பாடு கொடுக்கிறது. தின்னு சாப்பிடு, புள்ள ஹெல்த்தியா வளரணும். குழந்தை முகத்தை பார்க்கறது, ஏன் இந்த அநியாயத்தை செய்யறாங்க?
அன்பா? இதுக்கு பேர் என்ன? அன்பு. சொன்ன சாப்பிடு, காலைல சாப்பிடல, நீ பகல்ல சாப்பிடல, என்ன நீ பண்ற? அடிச்சு அடிச்சு சாப்பாடு கொடுக்கிறது. அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற ஆக பெரிய சாப்பாடு உணவு என்ன தெரியுமா? உங்களோட அரவணைப்பு, உங்களோட அருக்கண் கொண்டு பாக்குறது, ரஹமத்தோட பிள்ளைய பாக்குறது, மேர்சியோட பாக்குறது. உங்களோட ஒவ்வொரு உறுப்புலையும் உங்களோட குழந்தைக்கு அன்பு தெரியணும். உங்களோட அன்புக்கு பிறகுதான் உங்களோட உணவு, உடை, ஏனே எல்லாம். நாம வீட்டுல போலீஸ்காரனா மாறி அல்லாஹ்வை பத்தியும் பயம், அந்திக்கு வீட்டுக்கு வர வாப்பாவை பத்தியும் பயம், மோலா சொல்லி பாக்குறது, சாப்பிடல படிக்கல சொல்லு அலிஃப் பே தே ABCD ஆனா ஆவண்ணா. இந்த பையன் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம். ரஹ்மானே படிப்பான். 2.5 வயசுல இருந்து கொடுக்கிறது. இந்த பாட்டை பாடமாக்கு, அந்த கீதத்தை பாடமாக்கு, இந்த கசீதாவையும் பாடமாக்கு, இந்த சோங்கையும் பாடமாக்கு. எங்க போறது இவன்? இல்லாட்டி முதலாவது சொல்றது, அத்தா அந்திக்கு வருவாரு, வாங்கி தாரேன் பூச. அத்தா வீட்டுக்கு வரக்கூடாது, வரக்கூடாது. அடே, ஒரு குழந்தை எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கணும் தன்னுடைய தந்தை வரும் வரைக்கும்? எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கணும்? அதுவும் இந்த காலத்து தந்தை வரும் வரைக்கும். இந்த காலத்து தந்தைமார்ட ரோல் என்ன? குழந்தைகளை வளர்க்கறதுல மிகப்பெரிய ரோல். குழந்தை பெற விஷயத்துல மட்டும். அதுக்கு அங்கால குழந்தை காலையில எலும்ப முந்தி ஆபீஸுக்கு போயிடுவார். குழந்தை இரவைக்கு படுத்ததுக்கு பிறகுதான் ஆபீஸ்ல இருந்து வருவார். குழந்தைக்கு தெரியும் தந்தை என்ற ஒரு பயங்கரமான ஆள் இருக்கிறார். நான் அல்ஹம்துலில்லாஹ், நான் கண் விழிக்க முன்பு போய் விடுவார் அந்த பேய். நான் கண் தூங்கிய பிறகுதான் அந்த பேய் வீட்டுக்கு வரும். விடுமுறை தினங்களில் அது இங்கு குடிகொண்டிருக்கும். மிகவும் நான் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த மகத்தான இன்ட்ரோடக்ஷன், அறிமுகத்தை செய்யற பெருமை யாரை சாரும்? அந்த தாய்க்கு. இவர் தான் வாப்பா. சொல்லி கொடுப்பேன், புடிச்சு கொடுப்பேன், மாட்டி கொடுப்பேன், நெல்லு பாரு. அடுத்த கட்டம் என்ன? வாப்பாவையும் பழி கொடுத்து அல்லாவையும் சேர்த்து படி கொடுக்கிறது. இதுக்கு அடங்க மாட்டான்னு கண்டா அடுத்த சொல்றது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நாக்க சுடுவான், நரகத்துல போடுவான், பாம்பு வரும், புலி வரும், எலி வரும், அது வரும், இது வரும். அல்லாஹ் சொன்னாவே ரஹ்மான் ரஹீம் இல்ல, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்ல. தனக்கு தனது தாய் அடிக்கிற போது, தனது தந்தை தனக்கு கொடுமை செய்கிற போது, ரஹ்மானே அல்லாவே என்னை படைத்த ரப்பே இவர்களுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்கிற நிலைக்கு அந்த குழந்தையுடைய ஈமானை வளர்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தை அப்படி கேட்குமா? ரஹ்மானே என்ன படைச்ச ரப்பே பாரு, இந்த பெற்றோர் என்னை படுத்துற பாடு, படிப்புன்ற பேர்ல என்ன போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. எத்தனை பாசையை நாம் படிக்கிறது, எத்தனை கலைகள் நாம் படிக்கிறது, இந்த முதுகுல எத்தனை புத்தகங்களை நான் சுமக்கிறது. ஏன் இந்த அநியாயம் ரப்பே என்ன காப்பாத்து என்று சொல்றதுக்கு பதிலா அந்த குழந்தை என்ன நினைக்குது? யாரிடம் நாம் முறையிடுவது? தந்தை ஒரு பிசாசி, தாய் ஒரு பேய், போதாத்துக்கு கடவுள் இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் இந்த பேய்களை எல்லாம் படைச்சவன். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சுபஹானல்லாஹ். இதைத்தான் வளர்த்து வச்சிருக்கிறோம். படுக்க வைக்கிற குழந்தை தூங்கு தூங்கு தூங்குடா தூங்குன்னு தூங்க வைக்கிறது. தூங்காட்டி என்ன? ஏய் பேய் வருது, பிசாசு வருது, அந்த சத்தம் கேக்குது, என்று சொல்றது. அதுக்கு அங்கால குழந்தைக்கு என்ன சொல்லப்பா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், சுடுவான், தூங்கல்ல நீ முடிஞ்ச. அடே, நான் தானே நினைச்சு தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது இல்லே, அதுக்காக அவன் நம்மளை தண்டிக்கணும். இந்த அவ்வளவு பிழையான மனப்பதிவுகளை யாரு கொடுக்கிறோம்? நாம தான் கொடுக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. என்ன? குழந்தையை வளர்க்கிறோமா, படிப்பிக்கிறோமா, நாளை அவனை ஒரு ஆளாக ஆக்க முயற்சிக்கிறோமா? அவ்வளவு நடப்பது துரோகம், அநியாயம். மனித கொலை நடக்கிறது, மனித கொலை நடக்கிறது. இது ஒரு அக்கிரமமாக கருதப்பட வேண்டும் சகோதரர்களே. இதன் விளைவுதான் குழந்தை கொஞ்சம் வளர்ந்து விட்டால் என்று நான் ஒரு சகோதரோடு பேசிக்கொண்டேன். உலகத்திலே மனித பிறவியை போல பலவீனமான மற்றும் ஒரு உயிரினம் கிடையாது. ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தவுடன் எழும்பி ஓடுகிறது, ஆடுகிறது, துள்ளி குதிக்கிறது, தனது உணவை போய் தேடி பெற்றுக் கொள்கிறது. ஒரு மாட்டுக்கன்றும் அப்படித்தான். ஒரு பூனைக்குட்டி கூட பிறந்த அடுத்த நிமிஷம் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த குழந்தையோட நிலை, தலையை உசுப்ப முடியாது, கைகளை உசுப்ப முடியாது, தேவையை கேட்க முடியாது, கொஞ்சம் நகர முடியாது, இந்த தலையை கூட நேராக வைத்துக் கொள்ளுக்கு எத்தனை மாதங்கள். அவ்வளவு பலவீனமான நிலையில பிறந்து வளர்ந்து 15, 16 வயது வந்ததுக்கு பின்னால பெத்தது உண்மை, வளர்த்தது உண்மை.
அளவுக்கு அதிகமா பேசினீங்க தெரியும் தான் நாட்டு சட்டம் என்ன நடக்கும் சொல்லி. ஏன் பெத்தீங்க? யார் பெற்று சொல்றது? உங்களோட கடமையை செஞ்சிருக்கிறீங்க. பினிஷ். அதுக்கு பிறகு who cares? இந்த பாசை எவ்வளவு அழகா படிச்சிடறானோ ஆம்பளையும் பொம்பளையும் எல்லாத்தையும் மறந்தாச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதுக்கு பிறகு நாம சுதந்திரமா விட்டுறோம். மிக முக்கியமாக எமது பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் அன்பு காட்டி நாம் வளர்த்திருக்கிறோம். மிக முக்கியமானது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைனோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பேர பிள்ளைகளோடு.